ஒரு பாக்கெட்டில் 3 பீஸு அதை எடுத்து உடச்சி சுடு தண்ணியில் போட்டு அதில் வடிகட்டி ஜில்லு தண்ணி ஊற்றி இந்த மாதிரி பொழு பொழுன்னு எடுத்து வச்சுருக்கு. இந்த மாதிரி காய்கறி ஒரு 2 கேரட்டு, 6 பீன்ஸு, ஒரு சின்ன பீட்ரூட்டு, ஒரு மீடியம் சைஸ் தக்காளி அதை நறுக்கி போட்டு இஞ்சி, பூண்டு, வெங்காயம், புதினா, கொத்தமல்லி அதை பேஸ்ட்டு, அதோட 1/4 ஸ்பூன் மிளகாத்தூள், மல்லித்தூள், மஞ்சத்தூள், கரம் மசாலா தூள், ஒரு பிஞ்சு மிளகு சீரகம், தேவையான அளவு உப்பு போட்டு இதில் வேக வச்சு இந்த மாதிரி எடுத்து வச்சுருக்கு. தாளிக்கிறதுக்கு கடுகு, சோம்பு. இது அந்த நூடுல்ஸ் பாக்கெட்லேருந்து மசாலா. இது சின்ன எலுமிச்சம்பழத்தில் கொஞ்சம் எலுமிச்சம்பழம் இது பண்ணியிருக்கு ஜூஸ். இதில் ஒரு 10 மில்லி அளவு பாலும் ஊற்றி வச்சுருக்கு. இப்போ தாளிப்புக்கு போயிடலாம். எண்ணெய் காய வச்சுருக்கு. இப்போ தாளிதத்தை இதில் சேர்த்துடலாம். இந்த மசாலா, இந்த காய் மசாலாவை இதில் சேர்க்கணும். மசாலாவோட சேர்ந்த காய் நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ இந்த நேரத்தில் அந்த நூடுல்ஸில் இருந்த அந்த மசாலாவை சேர்த்து அது நல்லா கொதிச்சிட்ருக்கு. மசாலாவும் சேர்த்தாச்சு. இது நல்லா இப்போ கொதி வந்துடுச்சு. இந்த சமயத்தில் அந்த வேக வச்ச நூடுல்ஸை கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு கிண்டிடலாம். இப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு இப்படி எல்லாத்தையும் சேர்த்து கலவை எல்லாமே சேர்த்தாச்சு. இப்போ இதில் இந்த எலுமிச்சம்பழம் ஜூஸை கொஞ்சம் சேர்த்துடணும். கொஞ்சம் பத்திரும். அதுக்கப்புறம் இந்த பதத்துக்கு வந்த பிறகு ஒரு 2 ஸ்பூன் நெய், இதையும் ஊற்றி இப்படி கிளறிடலாம். இன்னும் கொஞ்சம் நேரத்தில் அது கொஞ்சம் இஞ்சின மாதிரி ஆகிடும். அதுக்கப்புறம் நம்ம சர்வ் பண்ணிக்கலாம். சரியான இதுக்கு வந்துடுச்சு. இந்த நேரத்தில் இந்த சீஸ் எல்லாத்தையும் இந்த சீஸ் இதை மேலே தூவி கிண்டிடணும். சீஸை போட்டு கிண்டி இந்த பதத்துக்கு ரெடி ஆயிடுச்சு. நீ அடுத்து சர்வ் பண்ணிடலாம். மணமுள்ள சுவையுள்ள வெஜ்ஜு நூடுல்ஸ் ரெடி ஆயிடுச்சு. இந்த மாதிரி சாப்பிட்டா தான் என் பேரனுக்கு பிடிக்கும். பொலிவாக இருந்தால் அவனுக்கு பிடிக்காது. வெஜ்ஜு நூடுல்ஸ் ரெடி ஆயிடுச்சு. நல்லா சாப்பிட்றதுக்கு சுவையாக இருக்கும். நைட்டு டின்னர் என் பேரன் விரும்பி சாப்பிட்ற டின்னர் இன்றைக்கி நிறையவே சாப்பிடுவான். சந்தோஷமாக என்ஜாய் பண்ணுவான். நீங்களே இதே மாதிரி செஞ்சு சாப்பிடுங்க, என்ஜாய் பண்ணுங்கள். வாழ்க வளமுடன், வாழ்க நலமுடன். நன்றி.